பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த புதிய வருடத்திற்காக 2026வது வருடத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உங்கள் யாவரையும் யோக் பிரேக்கிங் டேபர்னாக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் என் குடும்பமாய் சேர்ந்து உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இன்னும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்திலே எங்களுக்கு பாடல் இசையோடு பாடி உதவி செய்கிற அருமையான கிப்சன், சில்வியா, குட்டி குழந்தை, அன்பு சகோதரன் சுந்தர், இந்த குடும்பத்திற்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஜெபத்தில் ஒவ்வொருவரும் தாங்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வருடம் முழுவதும் இந்த ஊழியம் சிறப்பாக நடக்க உங்கள் ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த 2026வது ஆண்டுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் கூட பேசுவாராக. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த வருடத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று இந்த வருடத்திற்கென்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் இந்த வருடத்தில் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய், ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன்னாக ஆண்டவர் கடந்து போகிறார். அவர் நமக்கு முன்னாக சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி தடைகளை நீக்கி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயமெடுத்து முன்னேறி செல்ல இந்த வருடத்திலே ஆண்டவர் உதவி செய்வார். கடந்த ஆண்டுகளில் ஒருவேளை பல தோல்விகளை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 2026வது ஆண்டிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், எல்லாருக்கும் முற்றிலுமாய் நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மிடத்துல அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அதற்கு முந்தின வசனங்கள் சொல்லுகிறது, பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கம் வந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நாம் ஜெயிக்கிறவர்களாய் முன்னேறி செல்வோம். 1 யோவான் 4ம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆண்டவருடைய அன்பு நம்மேல் இருக்கிறபடியினாலே, நம்மிலே அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த வருஷத்திலே முன்னேறி செல்ல போகிறோம். 1 கொரிந்தியர் 15ம் அதிகாரம் 57ம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களிலும் நாம் ஜெயம் எடுத்து முன்னேறி செல்ல போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். என்னாகம புஸ்தகம் 13ம் அதிகாரம் 30ம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக
ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். காலேப் இந்த வார்த்தையை மோசேக்கு முன்பாக சொல்லுகிறார். மோசே 12 கோத்திரங்களிலிருந்து 12 பிரபுக்களை அனுப்புகிறான். அதிலே அந்த 12 பேரும் போய் அந்த கானானை சுற்றி பார்த்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசம் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். அங்கு இருக்கிற கனிகளை எல்லாம் கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள். ஆனால் இந்த 12 பேரிலே 10 பேரும் எல்லாவற்றையும் சொன்னார்கள். சொன்ன ஒரு துர்ச்செய்தி என்னவென்றால், நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்கள் ராட்சதர்கள் என்று சொன்னார்கள். நாம் நம்முடைய பார்வையில் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவர்கள் பெரிய ஆட்களா இருக்கிறார்கள், நாம் ஜெயிக்க முடியாது என்று ஒரு தோல்வியான வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அதை துர்ச்செய்தி என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவே எல்லாரும் கலங்கி போய் நிற்கும் பொழுது காலேப் யோசுவா 2 பேர் மட்டும் சொல்லுகிறார்கள், நாம் எளிதாக போய் அதை ஜெயித்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் நிச்சயமாகவே ஜெயம் பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அங்கே காலேப் சொல்லுகிறார், அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று. அந்த வார்த்தை தான் அன்றைக்கு கானானை ஜெயித்து அங்குள்ள ராஜாக்களை அழித்து அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே நாம் ஜெயத்தின் வார்த்தைகளை பேசுவோம். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் எதை பேசுகிறோமோ அதை நாம் அப்படியே சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே நாம் ஜீவனை பேசுவோம், ஜெயத்தை பேசுவோம், வெற்றியை பேசுவோம். நிச்சயமாக நாம் ஜெயம் பெற்று முன்னேறி செல்வோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். கோலியாத் 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு நின்று கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் சின்ன தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது சொல்லுகிறான், நான் அவனை ஜெயித்துக் கொள்வேன். நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி எளிதாக கவனையும் கல்லையும் வைத்து ஒரே கல்லிலே அந்த கோலியாத்தை வீழ்த்தினான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று முன்னேறி செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். 2026 ஆண்டிலே நாம் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்து முன்னேறி சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நமக்கு முன்னாலே இருக்கிற எல்லா எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து நாம் முன்னேறி செல்வதற்கு, ஜெயம் கொண்டு முன்னேறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த 2026 ஆண்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றப் போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கடந்த காலங்களிலே ஒருவேளை பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 ஆண்டு வெற்றி பெற்று ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.